ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சோமக்கிங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகின்றோம். ஓகே, அதுக்கு முதல் எமது வீடியோ பார்க்கின்ற நல்லுள்ளங்க கொண்ட அனைத்து நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா? ஓகே, எமது வீடியோ நாங்கள் டெய்லி போட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே எமது வீடியோவை பார்த்து ஆங்கிலம் கற்றுக்கொள்கின்ற எனது நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது நேரடி வகுப்புகள் புத்தேல் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கோம். ஓகே, இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், என்ன அப்படி பார்க்குறீங்களா? ஓகே, முக்கியமான டாபிக் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், அப்போ நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு நேரம் இந்தவா, உனக்கு நேரம் இருந்தால் சாப்பிடு, உனக்கு நேரம் இருந்தால் தூங்கு, உனக்கு நேரம் இருந்தால் படி, உனக்கு நேரம் இருந்தால் போ, உனக்கு நேரம் இருந்தால் விளையாடு. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு நேரம் இருந்தால் படி, உனக்கு நேரம் இருந்தால் தூங்கு, உனக்கு நேரம் இருந்தால் வா, உனக்கு நேரம் இருந்தால் பாடத்துக்கு போ, இப்படியெல்லாம் நம்ம பேசுவோம்ல. அதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிற அதான் இன்றைய வீடியோவில் பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு நம்ம சொல்கிற வார்த்தை என்னன்னா, இஃப் யூ ஹேவ் டைம். If you have time ன்னு சொன்னா உனக்கு நேரம் இருந்தால், if you have time ன்னு சொன்னா உனக்கு நேரம் இருந்தால், அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஃபார்முலா என்னன்னு சொன்னா, அதுல ஃபார்முலா முதலாவது நீங்க என்ன செய்யணும் சொன்னா, நல்லா கவனிச்சு கொடுங்க. verb போடணும். ஃபர்ஸ்ட் என்னத்தை போடணும்? verb. இரண்டாவது கடைசில if you have time நீங்க போடணும். கடைசில என்ன போடணும்? if you have time. விளங்குதா? முதல் verb போடுங்க, verb-க்கு பொருத்தமான object போடலாம். கடைசில தான் நீங்க if you have time போடணும். கிளியரா? அப்படியே? ஓகே, முதல்ல பார்ப்போம். உனக்கு நேரம் இருந்தால் வா. இங்க verb எது? வா. verb எது? வா. வா என்பது தான் verb. அப்ப எப்படி சொல்லுவோம்? முதலாவது என்ன செய்யும்? verb போடுவோம். அப்ப என்ன? வான்றதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல? come. come, வா. அப்ப verb புடிச்சிரு. அடுத்து ரெண்டாவது போடுவோம். if you have time. Come if you have time. உனக்கு நேரம் இருந்தா வாங்க. Come at my home. Come at my home if you have time. உங்களுக்கு நேரம் இருந்தா இந்த வீட்டுக்கு வாங்க. Come at my home. என்னுடைய வீட்டுக்கு வாங்க. If you have time. உங்களுக்கு நேரம் இருந்தா என்னுடைய வீட்டுக்கு வாங்க. ஈஸியா இருக்கா பிள்ளைகள்? அப்ப பெஸ்ட் verb போடுறீங்க. கடைசில தான் என்ன போடுறீங்க? If you have time போடுறீங்க. ஈஸியா இருக்கா? அடுத்து உனக்கு நேரம் இருந்தால் சாப்பிடு. சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற சொல்லுங்க அப்போ? வெரி குட். சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ற? eat. சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ற? eat. eat என்ன சாப்பிடு. அப்ப முதலாவது verb தான் நீங்க போடணும். என்ன போடணும்? eat. eat if you have time. eat if you have time. உனக்கு நேரம் இருந்தா சாப்பிடு. eat if you have time. உனக்கு நேரம் இருந்தா சாப்பிடு. ஈஸியா இருக்கா? உனக்கு நேரம் இருந்தால் படி. படிக்கிறதுக்கு என்ன சொல்ற சொல்லுங்க பாப்போம். வெரி குட். கெட்டிக்கார புள்ளி. ஓகே, எங்கட புள்ளி எல்லாம் கெட்டிக்கார புள்ளி. அப்ப என்ன சொல்ற? ஸ்டடி. ஸ்டடின்னு சொன்னா படிக்கிற. ஸ்டடின்னு சொன்னா படிக்கிறேன். அப்ப என்ன போறோம்? ஸ்டடி if you have time. பாருங்க, ஸ்டடி if you have time. உனக்கு நேரம் இருந்தா படி. விளையாடாம கொஞ்சமாவது இந்த நோட்ஸ் எடுத்து பாரியா அப்படி நம்ம சொல்லல. அவ்வாறான வார்த்தைகளுக்கு தான் புள்ளி இந்த if you have time என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். உனக்கு நேரம் இருந்தா போ. எப்படி சொல்ற? if you have time. என்ன? உனக்கு நேரம் இருந்தால் போ. go if you have time. உனக்கு நேரம் இருந்தா தூங்கு. sleep if you have time. ஈஸியா இருக்கா? பாப்போம். ஓகே, இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி எடுத்துட்டீங்களா? ஓகே, அடிக்கிறேன் புள்ளி. சரி, இப்ப பாப்போம். நம்ம உனக்கு நேரம் இருந்தால் போ. உனக்கு நேரம் இருந்தால் போ. எப்படி சொல்ற? go.
ஃபர்ஸ்ட் இது போறதுக்கு என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல கோ. உனக்கு நேரம் இருந்தா பாடசாலைக்கு போ. உனக்கு நேரம் இருந்தா பாடசாலைக்கு போ. எப்படி சொல்ல? go to school. to school பாடசாலைக்கு. to class கிளாஸுக்கு. கிளியரா? to கலம்பு கலம்புக்கு. to கண்டி கண்டிக்கு. to சென்னை சென்னைக்கு. ஈஸியா இருக்கு அப்படியே. அப்ப go to school if you have time. go to school if you have time. உனக்கு நேரம் இருந்தா பாடசாலைக்கு போ. if you go to school if you have time. உனக்கு நேரம் இருந்தா பாடசாலைக்கு போ. உனக்கு நேரம் இருந்தா இந்த படத்தை பாரு. எப்படி சொல்றேன்? என்னையா படம் பார்க்க சொல்றாரு இவர் அப்படின்னு யோசிக்கிறது. படம் சும்மா படம் தான். சரியா? படிப்பு சம்பந்தமான படம். உனக்கு நேரம் இருந்தா இந்த படத்தை பாரு. அப்ப எப்படி சொல்ற? பார்க்கறதுக்கு என்ன சொல்ற? வாட்ச். இந்த வாட்ச் எங்க பயன்படுத்தா? ஒரு திரையில பார்க்கக்கூடிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி தான் இந்த வாட்ச் பயன்படுது. அப்ப வாட்ச் this movie. this movie இந்த படம். watch this movie. இந்த படத்தை பாரு. if you have time. watch this movie. if you have time. உனக்கு நேரம் இருந்தா இந்த படத்தை பாரு. ஈஸியா இருக்கு அப்படியே. உனக்கு நேரம் இருந்தா இந்த படத்தை பாரு. ஈஸியாக்கா? உனக்கு நேரம் இருந்தா அந்த மெசேஜுக்கு ரிப்ளை போடு. உனக்கு நேரம் இருந்தா அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணு. அப்ப எப்படி சொல்ற? ரிப்ளை. அப்ப எப்படி சொல்ல? reply the message. reply the message. reply to the message. sorry. reply to the message. reply to the message. அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணு. அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணு. reply to the message if you have time. reply to the message if you have time. உனக்கு நேரம் இருந்தா அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணு. ஈஸியா இருக்கா பிள்ளையே? ஈஸியா இருக்கா? ஓகே. உனக்கு நேரம் இருந்தா இந்த பாட்டை கேளு. உனக்கு நேரம் இருந்தா இந்த பாட்டை கேளு. கேட்கறதுக்கு என்ன சொல்ற? கேட்கறதுக்கு கேளு. கேளு listen. இப்ப கேட்கறதுக்கு என்ன சொல்ற? listen. கேட்கறதுக்கு சரியா? listen. கேட்கறதுக்கு என்ன சொல்ற? listen. listen என்ன சொன்னா? கேட்கிற. அப்ப உனக்கு நேரம் இருந்தா இந்த பாட்டை கேளு. உனக்கு நேரம் இருந்தா இந்த பாட்டை கேளு. அப்ப எப்படி சொல்ற? listen. அப்ப listen this. இந்த பாட்டு கேளு. listen this music. அப்ப listen this music. இந்த பாட்டை கேளு. அது listen the music னா அந்த பாட்டை கேளு. listen this music. இந்த பாட்டை கேளு. if you have time. அப்ப listen னா கேளு. எதை கேளு? இந்த பாட்டை கேளு. அப்ப பேப பெஸ்ட் போறோம். அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பேப போறோம். பேபுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் போறோம். அப்ப listen this music. listen this music if you have time. உனக்கு நேரம் இருந்தா இந்த பாட்டை கேளு. ஈஸியா கேளு. அப்ப இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து பிள்ளைங்க நம்ம எழுதி எடுத்து உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரும்போது தான் ஈஸியா நம்மளால ஆங்கிலம் பேசிக்கொள்ள முடியும். ஈஸியா இருக்கா பிள்ளைங்க? ஓகே. மேலும் நான் ஒரு சில கேள்வியில உங்களுக்கு கேட்பேன். நீங்க டக் டக் எப்படி டக் டக்னு விடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொண்டே வருவீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே. அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், கேட்டுக்கிறேங்க. ஓகே. உனக்கு நேரம் இருந்தா அந்த செடிகளுக்கு நீர் ஊற்று. அப்ப உனக்கு நேரம் இருந்தா அந்த செடிகளுக்கு நீர் ஊற்று. டக்குனு சொல்லுங்க அப்போ. வெரி குட். எப்படி சொல்ற?
நீர் ஊத்துறதுக்கு என்ன சொல்றோம்? வாட்டர். வாட்டர்னு சொன்னா தண்ணி ஊத்துறதுக்கும் என்ன சொல்றோம்? வாட்டர். அப்ப எதுக்கு வாட்டர் பாருங்க? ஃபர்ஸ்ட் வேர்ப் போடுங்க, வெர்ப் போடுங்க, ரெண்டா போடுவீங்க, அதுக்கு பொறுத்து நமக்கு தெரியும். Water the plant. Water the plants. Water the plants. Water the plants ன்னா நீரை ஊத்து. எதுக்கு? அந்த தாவரங்களுக்கு, the plants, அந்த தாவரங்களுக்கு நீர் ஊற்று. If you have time. Water the plants if you have time. உனக்கு நேரம் இருந்தா அந்த தாவரங்களுக்கு நீர் ஊற்று. Water the plants if you have time. நேரம் இருந்தா உனக்கு அந்த தாவரங்களுக்கு நீர் ஊத்து. நேரம் இருந்தா shopping போ. உனக்கு நேரம் இருந்தா shopping போ. அப்ப shopping போறதுக்கு எப்படி சொல்ற? போறது go. எங்க போற? Go shopping. Go shopping if you have time. Go shopping if you have time. உனக்கு நேரம் இருந்தால் shopping போ. ஈஸியா இருக்கா பிள்ளைகள்? அப்ப தினம் உனக்கு நேரம் இருந்தா தினம் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள். உனக்கு நேரம் இருந்தா தினமும் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள். அப்படி சொல்ற கற்றுக்கொள்ளுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? learn. learn போடுங்க. அப்ப உனக்கு நேரம் இருந்தா தினமும் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள். அப்ப பாருங்க, a new word. பாருங்க, கற்றுக்கொள்ளுங்க. எதை கற்றுக்கொள்ளுங்க? a new word. புதிய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. எப்ப? தினமும், every day. Every day. அப்ப learn a new word. Learn a new word. Learn என்ன கற்றுக்கோ? Learn a new word every day. தினமும் ஒரு வார்த்தை கற்றுக்கொள்ளுங்க. If you have time. பாருங்க, learn a new word every day if you have time. உங்களுக்கு நேரம் இருந்தா தினமும் ஒரு வார்த்தையை, ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. ஈஸியா இருக்கா பிள்ளைகள்? அப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் பிள்ளைகள் நமக்கு இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு 4 வேர்ப் தரப்படுறேன். அந்த 4 வேர்பையும் வச்சு நீங்க என்ன செய்யறீங்க? சென்டென்ஸ் மேக் பண்ணி இப்ப சொல்லணும். ஓகே, 4 வேர்ப் தரனா அந்த 4 வேர்புக்கு நீங்க என்ன செய்யணும்? சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகே, முதலாவது கவனிச்சுக்கொள்ளுங்க. eat. eatனா சாப்பிடுற. அடுத்து sleep. sleepனா தூங்குற. read. readனா வாசிக்கிற. அடுத்து என்ன? cook. cookனா சமைக்கிற. ஓகே, உங்களுக்கு 4 verb தந்திக்கிறேன். முதலாவது eat. eatனா சாப்பிடுற. sleep. sleepனா தூங்குற. read. readனா வாசிக்கிற. cookனா சமைக்கிற. ஓகே, இதை வச்சு சொல்லுங்க. அப்போ முதலாவது கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். உனக்கு நேரம் இருந்தா அதை சாப்பிடு. உனக்கு நேரம் இருந்தா அந்த சோத்தை சாப்பிடு. மொளக்கறி. உனக்கு நேரம் இருந்தா அந்த ரைஸை சாப்பிடு. ரெண்டாவது கேள்வி, உனக்கு நேரம் இருந்தால் நீ தூங்கு. உனக்கு நேரம் இருந்தா நீ தூங்கு. மூணாவது கேள்வி, உனக்கு நேரம் இருந்தால் நீ அந்த புத்தகத்தை வாசி. உனக்கு நேரம் இருந்தால் நீ அந்த புத்தகத்தை வாசி. நாலாம் கேள்வி, உனக்கு நேரம் இருந்தால் நீ சமைச்சுக்கோ. அல்லது உனக்கு நேரம் இருந்தால் நீ சோறு சமைச்சுக்கோ. கிளியர் ஆகிக்கப்படி இந்த 4 கேள்வியையும் செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளும் போது தான் ஈஸியாக வந்து எங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். உங்களுக்கு நாங்கள் படிப்பிச்சுக்கு விளங்கிச்சா விளங்கலையாண்டு ஈஸியாக விளங்கிக்கொள்ள முடியும். எமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் கட்டாயம் அனுப்பி வைங்க. கட்டாயம் உங்களோட மோட்டிவேட் தான் இந்த வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, இத்துடன் நமது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோவில் உங்களை சந்திக்க பிறகு உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் உங்கள் முர்ஷத் ஹாசன். ஓகே, பாய்.